இட்லி பொடி பண்ணலாமா? அதுக்கு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடைசியாக பெருங்காயம் மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அதை தனியாக தட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்து உளுந்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு உளுந்துக்கு நம்ம வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தாலும் ஓகே. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது ஒரு வெடிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அதையும் வந்து பிளேட்டுக்கு தனியாக மாற்றிக்கோங்க. இது 3மே நல்லா கூல்டவுன் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7லேருந்து 8 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை நான் வந்து ஒரு அரை கை அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஜாஸ்தியாக போட்டாலும் தப்பில்லை. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் வறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ் போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் இதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திப்பியாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் பொடியில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.